السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழர்களாக இருந்தாலும், அவர்கள் மிகச் சிறந்த சமுதாயமாக இருந்தாலும், அவர்களுடைய நிலையை பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் அடைய முடியாது என்கிற அளவுக்கு உயர்வு பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க சொல்வது மார்க்கமாகாது. அவங்களுடைய அமல்களில் அவர்கள் உயர்ந்திருக்கலாமே தவிர மார்க்கமாவதாக இருந்தால் வஹி இருக்க வேண்டும் என்பதற்குரிய சில வாதங்களை காரணங்களை பார்த்தோம். அப்ப நபித்தோழர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஹதீசுகளை எடுத்து காட்டி இதிலிருந்து நபித்தோழர்களை பின்பற்றணும் இருக்குது என்று கேட்பார்கள். அதுல ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாயி ராசிதீன், நீங்கள் என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒ சுன்னத்தில் குலபாயி ராசிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களோட, குலபான ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நான் சொன்னதையும் கேளுங்க, குலபாய ராஷிதீன்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் சொல்வதையும் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நம்ம சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவது அவசியம். ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டு போயிட்டாங்க என்று சொல்வார்கள். இதுல பல விஷயங்களை கவனிக்கணும். முதலாவது, இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லணும்னா குலபாய ராஷிதீன்களை பின்பற்றணும் என்று தான் சொல்லணும். எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு சொல்லக்கூடாது. எந்த சஹாபி சொன்னாலும் பின்பற்றலாம் என்று சொன்னால், குலபாங்கிறவங்க ஒரு காலத்தில் ஒருத்தர் தான் இருப்பார். கலீஃபாங்கிறவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு காலத்தில் ஒருவர் தான் இருப்பார். ஒரு சமுதாயத்துக்கு 7-8 ஜனாதிபதி இருக்க மாட்டாங்க. குலபான்னா ஜனாதிபதி, ஆட்சி பண்ணக்கூடியவர்கள். அப்ப ஆட்சி பண்ணக்கூடியவர்களை நீங்கள் அவங்க சுன்னத்தை கடைப்பிடிங்கள் என்று வந்தால், இந்த சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி வாதிடணும்? கலீஃபாக்களை மட்டும் பின்பற்றணும்னு சொல்லணும். அந்தந்த காலத்தில் யார் கலீஃபா வர்றாங்களோ அவங்களை பின்பற்ற வேண்டும் என்றுதான் வாதிட வேண்டும். இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டினான். இந்த ஹதீஸை சொல்வது என்னன்னு கேட்டா, கலீஃபாக்களை பின்பற்றுங்க என்று சொல்லப்படுகிறது. ஒரு நேரத்தில் 2-3 கலீஃபா கூட இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் கலீஃபாவா இருந்து அவர் தான் கலீஃபாவா இருப்பாரு. அவருக்கு ஒரு உமர் கலீஃபா வந்து அவர் தான் கலீஃபாவா இருப்பாரு. அப்ப ஒருத்தர் தான் இருப்பார் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒருத்தரை பின்பற்றுவதற்கு தான் இது ஆதாரம் ஆகுமே தவிர அனைத்து சஹாபாக்கள் சொல்வதை பின்பற்றுவதற்கு இது ஆதாரம் ஆகாது. அப்ப சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் இது ஆதாரமா காட்டக்கூடாது. அவங்க தன் நிலையை மாத்திக்கிட்டு காட்டணும். எப்படி காட்டணும்? கலீஃபாக்களை பின்பற்றணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது போல கலீஃபாக்கள் சொல்வதையும் பின்பற்றணும் என்று அவங்க வாதிட்டால் தான் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, சரி கலீஃபாக்களை பின்பற்றலாமா? கலீஃபாக்களை பின்பற்றுறதுக்கு தான் இது ஆதாரம் வருது. கலீஃபாக்களை பின்பற்றலாம் என்று சொன்னால், நம்ம இத்தனை நாட்களாக உங்களுக்கு சொல்லி வந்த வஹியை தான் பின்பற்றணும், அல்லாஹ்விலிருந்து வந்ததுதான் மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஹி இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வால் அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஹி அல்லாத அவங்களுடைய உலக சம்பந்தமான நடவடிக்கைகளில் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் சான்றுகள் இருக்கும் பொழுது அப்ப இந்த கலீஃபா சொல்வதை பின்பற்றுவதற்கு இந்த அர்த்தம் நம்ம கொடுத்தால் என்னவாயிரும்? அவருக்கு வஹி வருதுங்கிற அர்த்தம் ஆயிரும். கலீஃபா ஆயிட்டதனால் அவர் சொல்றதா மார்க்கம் ஆயிருமா? ஜனாதிபதி ஆயிட்டாரு என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்க முடியாது என்ற கோணத்தில் வைத்து அந்த ஹதீஸை முழுமையாக நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவங்க சொன்ன கருத்துல அது இல்ல. இந்த துண்டை மட்டும் சொல்லுவாங்க. ஹதீஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாய ராஷிதீன், என் சுன்னத்தையும் குலபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள், சரி இப்ப வெற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அது ஒரு முழு அளவுக்கு வாசித்து பார்த்தால் இது இந்த மேட்டரை சொல்லவே இல்லை. இது என்ன சொல்லுது பாருங்க. முழுமையா அந்த ஹதீஸை படிச்சோம்னு சொன்னா, அப்ப ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை தொழுகை சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார்கள்.
அந்த உரையிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட அந்த அளவுக்கு கண்ணீர் சொட்டுகிற வகையில அந்த உரை இருந்தது. உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிற வகையில் அந்த ஒரு சொற்பொழிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள். அது எந்த அளவுக்கு நிகழ்ந்த ஒருத்தர் சொல்றாரு, இன்ன ஹாதிஹி மௌஇலத்து முவத்தைன், விடை பெற்று செல்லக்கூடியவர் நாளைக்கு மரணிக்க போறாரு அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய உரை மாதிரி இருக்கிறது. தான் மரணிக்க போறோம் என்பதை எல்லாம் மையப்படுத்தி அதுக்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த உரையில. அப்ப என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த உரை முடிந்த பிறகு ஃபமாதா தாகத இலைஹானா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு நாங்க எங்களுக்கு என்ன நீங்க வசியத்து பண்றீங்க, உங்க உரையை கேட்டா நீங்க உங்களுடைய மரணத்தை சொல்ற மாதிரி இருக்கிறது, நீங்கள் உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற மாதிரியான ஒரு மீனிங்ல உங்க உரை இருக்கிறது, அப்படின்னா நாங்க இனி எப்படி நடக்கணும், அதுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வசியத்து என்னவென்றால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பி தக்வல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஸ்ஸம்இ வத்தா செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கட்டுப்பட்டு நடங்கள் என்பது எதை சொல்றாங்கன்னு கேட்டா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய அரசு இருக்குமே ஆனால் அதுக்கு கட்டுப்படுறத சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் அவருக்கு செவி கொடுங்கள், நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்ப இந்த இடத்துல எந்த கட்டுப்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இபாதத்து விஷயத்தையோ மார்க்க விஷயத்தை சொல்லல, அது முடிஞ்சு விட்டது. இவங்க சொல்றதுக்கு மிச்சம் வைக்கல. சஹாபாக்களோ கலீஃபாக்களோ சில விஷயங்களை மார்க்கம்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் பாக்கி வச்சிருந்தாங்களா? இவங்க அந்த பாக்கியை வந்து சொல்ல போறாங்களா? இல்ல. நிர்வாகம் அரசாங்கம் அமைந்த பிறகு ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தால் அது நடத்துவதற்கு நிதி வேணும், சில சட்டங்களை போடுவாங்க. இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், சாலையில பாத்தீங்கன்னா ஒரு பச்சை லைட்டு மஞ்சள் லைட்டு சிவப்பு லைட்னு போடுவாங்க. அது எதுக்கு போடுறான்? சிவப்பு லைட் போட்டா நில்லு, மஞ்சள் லைட்டு போட்டா ரெடி ஆயிக்க, பச்சை லைட்டு போட்டா ஓடு அப்படிங்கிறதுக்காக டிராபிக் ரூல் வைக்கிறான்னு வைங்களேன். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தா கூட ஒரு ரூல் வைக்கும். எதுக்கு வைக்குது? நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கணும் போலாமா? இதெல்லாம் கட்டுப்படணும். இது மார்க்கம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ரூல் போட்டாங்கன்னு சொன்னா அந்த ரூலுக்கு கட்டுப்படணும், நல்ல விஷயங்களை அனுசரித்து போடுவார்கள். அப்ப ஒவ்வொருத்தரை இஸ்லாமிய அரசாங்கத்தில் போடக்கூடிய சட்டங்கள் விதிகள், ஒரு சாலை விதியை போடுவாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கட்டடம் தேவைப்படும், பொது இடத்துல சாலை விஸ்தீர்ணப்படுத்துவாங்க, உன் இடத்தை கொடுத்து காலி பண்ணிட்டு போ, ரூபாய் வாங்கிட்டு போன்று அந்த இடத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும், கட்டுப்படணும். அப்ப ஒரு அரசாங்கம் இஸ்லாமிய அரசு அமைந்து விட்டது என்று சொன்னால் ஒரு அபிசீனிய அடிமை இருக்காரு, அவர் மட்டமா நீங்க நினைப்பீங்கல்ல, அவர் கையில் ஆட்சி வந்து விட்டால் கூட அவருக்கு கட்டுப்படுங்கள். அப்ப எந்த கட்டுப்படுறது சொல்றாங்க இதுல? அரசாங்கத்தை மார்க்கத்து விஷயத்தும் சொல்லவே இல்லை. மார்க்க விஷயத்துல யாருக்கும் முடிவு சொல்வதற்கு மிச்சம் வைக்கல, பூர்த்தியாச்சு. அல்லாவே அல்லியும் அக்குமலத்திற்கும் தீனக்கும் தீனை புல் பண்ணிட்டேன், நான் முழுமையாக்கி விட்டேன். அப்ப அல்லாவும் மார்க்கத்தை முழுமையாக்கி ரசூலும் எந்த குறையும் இல்லாமல் விளக்கம் தந்துவிட்டு போயிருக்கும் பொழுது பின்னாடி வர்ற கலீஃபாவோ அரசரோ தலைவரோ மார்க்கத்தில் ஒரு 2 ரக்காத்தை கூட்டுவதற்கோ அல்லது புதுசா ஒரு தொழுகை உண்டாக்குவதற்கோ புதுசா ஒரு திக்கரை கற்று தருவதற்கோ அவருக்கு அதிகாரம் இருக்குதா? தேவை இருக்குதா? முடிந்து விட்டது. அதைத்தான் அவரே ஃபாலோ பண்ணணும். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நான் போன பிறகு செதறி போயிடல, கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யம் உண்டா இருக்கிறது, கஷ்டப்பட்டு ஒரு இஸ்லாமிய நாடு உண்டா இருக்கிறது, அதுதான் வசியத் பண்றாங்க. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், காது கொடுத்து நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் 4 கலீஃபா பத்தி பேசல, அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, நீங்க கட்டுப்பட்டு நடங்கள். ஃபைன்னஹு மை யைஷ் மின்கும், எனக்கு பிறகு நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய மக்கள் யரா இஃப்திலாபன் கஸீரா, நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள், எனக்கு பிறகு நிறைய முரண்பாடுகளை காண்பீர்கள். ஒய்யாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன், முஹதசாத்தில் உமூர், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹா லலாலா, அது வழிகேடு. ஃபமன் அதரக மின்கும், யார் ஃபமன் அதரக ذلك மின்கும், இந்த நிலையை யார் காணுகிறீர்களோ ஃபஅலைஹி பிசுன்னதி, அவர் என்னுடைய சுன்னத்தையும் சுன்னத்தில் குலபாய ராஷிதீன், குலபாய ராஷிதீனுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள்ங்கறாங்க. இந்த குலபாய நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டு சொல்றாங்க? புதுசா உண்டாக்கிடுவாங்க, அதெல்லாம் கேட்றாதீங்க, அதை முதல்ல சொல்லி போடுறாங்க. ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர்,
புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களுக்கு அனுமதி கிடையாது. நான் சொன்னது மட்டும்தான். எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட எந்த காரியத்தையும் கேட்காதீங்க. கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னா என் சுன்னத்தையும் குலபாய ராசிதர்கள் சுன்னத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் குலபாய ராசிதர்கள் சுன்னத்தாவும் இருக்கும். நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் தங்களுக்கு என்று ஒரு சுன்னத்தை வச்சிருக்க மாட்டாங்க. என்னுடைய சுன்னத்தையோ அல்லது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுன்னத்தையோ ரசூலுல்லாஹ் சொல்லல, ரெண்டை சேர்த்து சொல்றாங்க. அது என் சுன்னத்தாகவும் இருக்க வேண்டும், குலபாய ராசிதர்கள் சுன்னத்தாகவும் இருக்க வேண்டும். அப்ப என் வழிமுறையாகவும் கலீஃபாக்கள் வழிமுறையாகவும் இருந்துச்சு, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளணுமே தவிர புதிதாக உருவாக்கப்பட்டதை பின்பற்றக்கூடாது. அப்ப இந்த குலபாய ராசிங்கிறவங்க பேர்ல புதுசா ஒண்ணு உண்டாக்கினாங்கன்னு வைங்க, அதெல்லாம் கேட்டக்கூடாது. என் சுன்னத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணி நடந்தார்களே ஆனால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது முஹதசாத்துல் உமூர் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அதை கேட்கக்கூடாது என்று சொல்லிட்டு அல்லு அலைஹா பின் நவாஜிதி, இந்த குலபாய ராசின்னா யார் தெரியுதா? என்னுடைய சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கழித்துக் கொண்டவர்கள். கடவாய்ப்பழ முன்புள்ள கடிச்சீங்கன்னு ஒரு பொருளை இழுத்தா அப்படிங்கிடலாம். கடவாப்பழ கடிச்சிட்டீங்கன்னா முடியாது. கடவாப்பழ ஒரு துணியை கடிச்சிருங்க, அடுத்து இழுக்க சொல்லுங்க பார்ப்போம், யாராலும் இழுக்க முடியாது. முன்புள்ள கடிச்சீங்கன்னா இழுத்தீங்கன்னா பல்லோட சேர்த்து கூட இழுத்துட்டு. அப்ப கடவாப்பழ கடிக்கிறது ஸ்ட்ராங்கா கடிக்கிறது இருக்கும். இந்த கலீஃபாக்கள் யார் என்று கேட்டால் அல்லு அலைஹா பின் நவாஜிதி, என்னுடைய சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கடித்துக் கொண்டார்களே அவங்க சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லுது. அப்ப அந்த கலீஃபாக்கள் என் சுன்னத்தை கடவாப்பல்ல கடிச்சிருக்கணும், என் சுன்னத்துப்படி அவங்க நடக்கணும். அப்படி நடந்தா அதுல நீங்க ஃபாலோ பண்ணணும். என் சுன்னத்தையும் குலபாய ராசிதின் சுன்னத்தை பின்பற்றணும். ஏன் சொல்றேன் என்று கேட்டால் அவங்க என்னுடைய சுன்னத்தை கடவாய் பொருட்கள்ல கடித்துக் கொண்டவர்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தார்கள், அதை நீங்க பின்பற்றணும் என்றும் சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சிடுறாங்க, ஒய்யாக்கு முஹதசாத்துல் உமூர், புதுசா உண்டானதை ஏற்றுக்கிறாரு. புதுசா உண்டானதுன்னா எனக்கு பிறகு உண்டாரு. ரசூலுல்லாஹி என் மரணத்துக்கு பிறகு எது உண்டானாலும் அது புதிதாக உண்டானதுதான், அதை கேட்டக்கூடாது என்று இவ்வளவு ஷரத்துகளை எல்லாம் போட்டு இதை சொல்லுகிறார்களே. ஆனால் இது சஹாபாக்கள் பின்பற்ற ஆதாரமாயிருமா? எல்லா சஹாபாக்கள் சொல்லப்படவும் இல்லை. கலீஃபான்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பின்பற்ற சொல்றாங்க. அந்த ஒருத்தர் கூட என்ன கண்டிஷன் போடுறாங்க? புதிதாக ஒரு இதாக உண்டாகி இருக்க கூடாது, இருக்கிறத நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலில் இருந்து எது இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்துவாரேயானால், அதுக்கு உத்தரவு போடுவாரேயானால் நீங்க என்ன செய்யுங்க, அதை கடைபிடிக்கணும் என்கிற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது திருமதியில, அஹ்மதுல, இன்னும் பல ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல எல்லா ஹதீஸ்லயுமே என்ன வருதுன்னு கேட்டா இதை சேர்த்தே சொல்றாங்க. இதே கடவாய் பொருட்களால் கடித்துக் கொண்டார்கள் சொல்லிட்டு பின்னாடி சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, அபூதாவூத், இப்னு மாஜா, அஹ்மது, தாரமி, இதுல எப்படி வருதுன்னு கேட்டா சுன்னத்துல் குலபாய் ராஷிதீனை பின்பற்றுங்கள் சொல்லிவிட்டு ஈயாக்கும் முஹதசாத்துல் உமூர், அதே நேரத்தில் உங்களை எச்சரிக்கிறேன், புதுசா உண்டாக்குனதா கட்டுப்படாதீங்க, குலபாய ராசிதீன்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு என் சுன்னத்தையும் குலபாக்க ராசிதீன்கள் சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க? ஈயாக்கும் முஹதசாத்துல் உமூர், புதிய காரியங்கள்ல எச்சரிக்கிறாங்க. அப்படி வைன்னக்குள்ள முஹதஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அது பிதத்தாக இருக்கும். ஒக்குள்ள பிதாத்தும் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாக இருக்கும், அதுல ஃபாலோ பண்ணாதீங்க. அப்ப குலபாய ராசிதீன்கள் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சொல்வார்களே ஆனால் என் சுன்னத்துப்படி அவர்களை ஏதாவது சொன்னால் கேளுங்கள், அதுல இல்லாம புதுசா உண்டாக்கி சொன்னால் கேட்காதீங்க. அப்ப இங்க பின்பற்றுவது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை காட்டி அவங்க உங்களை வழி நடத்தினாதான் கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லாம அவங்க ஒன்றை உண்டாக்கினார்களே ஆனால், கலீஃபா ராஷிதீன்கள் உண்டாக்கினாலும் சரி, அது என்னவாகாது? மார்க்கமாகாது. இப்போ அழகா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இது எப்படி சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவது ஆதாரமா இருக்க முடியும்? கலீஃபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் அதுவும் கண்டிஷனோட. என்ன கண்டிஷனோட? அந்த கலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கடவாய்ப்பல்ல கடித்து அதன்படி உங்களை வழிநடத்தினாரே ஆனால் அதற்கு கட்டுப்பட வேண்டும், புதிதாக உண்டாக்கினாரே ஆனால் கட்டுப்படக்கூடாது. அழகான கண்டிஷனோட போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இது எதுக்கு ஆதாரமாகாது? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்பதற்கு ஆதாரமாகாது. கலீஃபாக்களை நேர்வழியில் நடக்கிற கலீஃபாக்கள் சுன்னத்துப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கடவாய்ப்பொருட்களால் கடித்து அதன்படி வழி நடத்தினால் நீங்கள் கேளுங்கள், அவங்க இஷ்டத்துக்கு வழி நடத்தினால் கேட்காதீங்க. அப்படிங்கிற கருத்தில் சொன்னதை அந்த ஒரு சின்ன துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்ன என்ன சொன்னாங்க பின்ன என்ன சொன்னாங்க விட்டு சொல்ற காரணத்தினால அது ஒரு தவறான ஒரு அர்த்தம் அதில் விடுகிறது. இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. அடுத்தது என்ன வரும் கேட்டா இன்னொரு ஹதீஸ், இக்ததோ பில்லதைனி மின்பாலி, எனக்கு பிறகு வரக்கூடிய இருவரை நீங்கள் பின்பற்றுங்கள்.
எனக்கு பிறகு வரக்கூடிய இருவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு அபூபக்கர் உமரை சுட்டி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை உமரையும் காட்டி எனக்கு பிறகு இருவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வாதத்தை வைக்கிறதா இருந்தா ரெண்டு பேரை பின்பற்றுறது தான் ஆதாரமா காட்டணும். அவங்க வாதம் என்ன, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் எந்த சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்கணும்ன்ற வாதம். இந்த ஹதீஸ் ரெண்டு பேரும் தூக்கி காட்டுறதுல இருந்த மற்றவங்க சொல்ல ஏற்கக்கூடாது வந்து விடுகிறது. சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும் என்பதற்கு எதிரான வாதமாகத்தான் இது வருகிறது. ரெண்டு பேருக்கு சிறப்பித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அது உண்மை. அப்ப இந்த ரெண்டு பேரை பின்பற்றுவதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால் நம்ம அதை எப்படி விளங்குவது? அவங்களுக்கு வகி வரும் விளங்குவதா, அல்ல மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உண்டாக்கினால் வழிகேடெல்லாம் நரகத்தில் சேர்க்கின்றாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை இந்த ரெண்டு பேரும் செஞ்சாலும் பின்பற்ற முடியுமா? அந்த எச்சரிக்கைலாம் பார்க்கணும்ல. இந்த 9 நாட்களாக சொன்ன எச்சரிக்கைகள்லாம் என்ன? என்னுடைய கட்டளை இல்லாமல் எது செஞ்சாலும் ரத்து செய்யப்படும், எந்த அமலை நான் சொல்லாம யார் செஞ்சாலும் அது நிராகரிக்கப்படும், பிதஅத்துகள் எல்லாம் வழிகேடெல்லாம் நரகத்தில் சேர்க்கும், இந்த மாதிரி எல்லாம் எச்சரிக்கை செஞ்சது. வகியை மட்டும் பின்பற்றுங்க, வகி அல்லாத பின்பற்றாதீங்க என்றெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களை பின்பற்றுறதுங்கிறது முதல் சொன்ன ஹதீஸ்ல எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின்படி அவங்க வழி நடத்துகிறார்களோ அவங்க நடத்துவாங்க. மற்ற சஹாபாக்களை விட இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெருக்கமானவர்கள், இந்த உம்மத்தில் ரொம்ப சிறந்தவர்கள். சஹாபாக்கள் சிறந்தவர்கள் நினைக்கிறோம்ல, அதுல இவங்க ரெண்டு பேரும் மிகச் சிறந்தவர்கள். அப்படியான ரெண்டு சிறந்தவர்களை சொல்லி காட்டி அவங்க என்னுடைய சுன்னத்துப்படி நடக்கும்போது பின்பற்றுங்கள் என்பதற்கு தான் இதை சொன்னாங்க. ஏன்னு கேட்டா குலபாய ராசிதின சொல்லும் பொழுது இதை எச்சரிக்கையோட தான் சொன்னாங்க. என் சுன்னத்தையும் குலபாய ராசிதின் சுன்னத்தையும் பின்பற்றுங்க, புதுசா என்னத்தையா சொன்னா கேட்காதீங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லிவிட்டு புதுசா என்னத்தையா சொன்னார்களே ஆனால் கேட்டாங்க, பிதஅத்து அது வழிகேடு, நான் சொன்னதே அடிப்படையில் செஞ்சார்களே ஆனால் கேளுங்க. அப்ப இதுவும் சஹாபாக்களை பின்பற்றணும் என்பதற்கு என்னவாக ஆதாரமாகாது. சொன்ன அவ்வளவு அசனங்களை மறுக்கிற மாதிரி வந்துடும். இத்தனை நாட்களாக சொன்ன அவ்வளவு ஆதாரங்களை மறுத்து வகி இல்லாதவர்களை எதையும் பின்பற்றலாம்ங்கிற ஒரு நிலையில கொண்டு தள்ளிடுங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து என்ன செய்வாங்க? இது இப்னு மாஜா, திருமதி, அகமது எல்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, இதான் அவங்க சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றதுக்கு ஆதாரம். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? எப்படி? என் தோழர்கள் நட்சத்திரங்களை போன்ற விண்மீன்களை போன்றவர்கள், அவங்களை யாரை வேணாலும் பின்பற்றுங்க, நேர்வழி அடைஞ்சிருவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் நிறைய நூல்கள்ல, தைலமி, பைஹகி, அது மாதிரி முஸ்னது அப்து இப்னு ஹுமைது, தாரகுத்னி, அது இப்படி பல நூல், பஸ்ஸாரு, முஸ்னது ஷிஹாபு, இதுல எல்லாம் நிறைய இடத்துல என்ன செய்து இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது எல்லா ஹதீஸிலையுமே அறிவிப்பாளர்கள் எல்லாம் பொய்யர்களாக, பலவீனர்களாக, ஏற்கத்தக்க இவங்க செய்தியை ஏற்றுக்கொள்ளணுங்கிற தகுதி படைத்தவர்களாக யாருமே இருக்கல. அப்படியான அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. இதை சொல்லுவதா இருந்தால் அபூபக்கர் பஸ்ஸார் சொல்றார், பஸ்ஸார் தான் இதை பதிவு பண்றாரு. ஹாதல் கலாமு லம் யஸ்ஹ அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரியான ஒரு பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஆத்தன்டிக்காக அறிவிக்கப்படவில்லை, நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வரவே இல்லை. وقال ابن حزم சொல்கிறார், ஹாதா ஹபரும் மக்தூபுன் மௌதுஉன் பாத்திலும், இது ஒரு பொய்யான, இட்டுக்கட்டப்பட்ட, வீணான ஒரு செய்தி, தவறான ஒரு செய்தி, இட்டுக்கட்டப்பட்டது, பலவீனம் கூட இல்லை. இது ஏன்னு கேட்டா இப்படி ரசூல் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வஹியை கொடுத்திருக்கும் பொழுது அந்த வகை அடிப்படையில் வழிநடத்துவதற்காக அவங்க காலமெல்லாம் அடிவதை வாங்கி பிரச்சாரம் செஞ்சிருக்கும் பொழுது யார் சொல்ல வேண்டாம் கேளுங்க என்று எப்படி சொல்லுவாங்க? சஹாபாக்கள் மனிதர்களா இருந்தாங்க, அவங்க ஏதாவது கூட சொல்லி இருக்கிறாங்க, அது அந்த பட்டியல் பின்னாடி வரும். சஹாபாக்களா இருந்த தப்பான தீர்ப்புகள் அவங்கள்ட்ட எவ்வளவு வந்திருக்கிறது, அதெல்லாம் பின்பற்றினா நேர்வழி போக முடியுமா? அவங்க நல்லவங்களா இருந்தாங்கிற விஷயம் வேற, அவங்க சொல்வதையெல்லாம் கேட்கணுங்கிற விஷயம் வேற. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இட்டுக்க சனது அறிவிப்பாளர் வழியாக இது கருத்து சரியில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப முதல்ல 5 விஷயம் எனக்கு தரப்பட்டிருக்கிறாங்கல்ல, 6 விஷயம். 6ல ஒண்ணு என்ன? ரத்தின சுருக்கமாக ஒரு இலக்கிய தரமாக பேசுகிற திறமை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. ஜவாமிஉல் கலிம், நபி பேசினா எப்படி இருக்கும் அந்த தகுதியில் இருக்கணும். அந்த இது ஒரு உதாரணம் காட்டுறாங்க. எப்படி நட்சத்திரங்கள் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுமோ அந்த மாதிரி சஹாபாக்கள்ல யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அது ஹதீஸ் வருது. நட்சத்திரங்கள் இல்லாம வழிகாட்டுமா?
நட்சத்திரங்கள்ல திசை காட்டு நட்சத்திரம் சில இருக்குது, விடிவெள்ளின்னு ஒண்ணு இருக்கிறது. அது இந்த திசையில தான் அது வரும். இந்த கணக்கு பண்ணி கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க அப்படி பார்ப்பாங்க, இந்த இடத்துல தான் இருக்குது, வடக்கு தான், இதுதான் வடக்கு. அங்க காம்பஸ் வேலை செய்யாது. அந்த காலத்துல காம்பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படல. அப்ப இருட்டுல கடல்ல போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. அந்த படகை செலுத்துவதற்கு என்ன செய்வாங்க, சில நட்சத்திரங்கள் இந்த திசையில தான் இருக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு 2-3 நட்சத்திரங்களை வைத்துத்தான் திசை அறிந்து கொள்வார்கள். லட்சக்கணக்கான நட்சத்திரம் என்ன திசையை காட்டும், வழிகாட்டும். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது, அதுல இருந்து என்ன வழி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நட்சத்திரங்கள்லாம் வழிகாட்டாது. நட்சத்திரங்கள் 1-2 வழிகாட்டக்கூடிய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பொருந்தாத ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் காட்டுவாங்க. அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், நட்சத்திரம் எப்படி வழிகாட்டுமோ எல்லா நட்சத்திரங்களும், எந்த நட்சத்திரமும் எப்படி வழிகாட்டுமோ அந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாரும் வழிகாட்டுறாங்கன்னா இப்படி ஒரு பொருள் நீங்க நானே பேச மாட்டோம். இப்படி நம்மை விட அறிவில் சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பொருத்தமற்ற ஒரு உதாரணத்தை காட்டியிருப்பார்கள். அதனால அதை வச்சு பார்த்தாலும் சரியில்லை, சனதுலையும் சரியில்லை. இத்தனை நாள் சொன்னவன் வகையத்தான் பின்பற்றணும், அதுக்கு மாத்தமா இருக்கிறது. எல்லாத்தையும் பின்பற்ற யார் வேணாலும் பின்பற்றிட்டு போவாங்க. எத்தனை மார்க்கமா வருது? ஒவ்வொரு சாதி என்னென்னவா சொல்லி இருக்கிறாங்க, அதையெல்லாம் பின்பற்ற அந்த உம்மத்து 72 கையில மேலே போயிடும். 72 கூட்டமா போனிச்சு பாருங்க, 72,000 கூட்டமா போயிருக்கும். அப்படிலாம் பின்பற்ற போனோம்னு சொன்னா அது பேசிக்கே தகர்க்கக்கூடியதா இருக்கிறதுனாலையும் இது பொய் இட்டுக்கட்டப்பட்டது என்று அறிஞர்கள் ஏகமனதாக இது ஹதீஸ சொல்றவங்க போய் கேளுங்க, இது ஆத்தன்டிக்கான ஹதீஸான்னு கேளுங்க. பிரச்சனைகள் இருக்கு அப்படிமாங்க. பிரச்சனை அதுக்கு சொல்லிட்டு ஆதாரமா காட்டுற இதாங்க சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்வதற்குரிய ஆதாரங்கள். இவ்வளவுதான் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஆதாரங்கள். அவங்களுடைய உரைகள், அவங்களுடைய ஆர்டிகல், கட்டுரைகள் பார்க்கும் பொழுது இது ஆதாரமா வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் பின்பற்றணும் என்கிறார்களே, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிக்குமா? வகையை பின்பற்றணும், அல்லாஹ்விடம் வந்ததை தான் பின்பற்றணும், என்னிடமிருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்றணும், வேற எதை பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் எடுத்து காட்டணுமே. இந்த ஆதாரங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நிக்குமா? நிக்காது. அது போக சஹாபாக்களுடைய நிலையை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. உதாரணமா, அதாவது சிரியாவை சேர்ந்த ஒருத்தர், அவர் இப்னு உமர் அவர்கள்ட்ட வர்றார். சிரியா நாட்டுக்காரரு இப்னு உமர்ட்ட வர்றாரு. இப்னு உமர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹஜ்ஜில 3 வகையான ஹஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜில இஃப்ராதுன்னு ஒன்று இருக்கிறது, கிரான் என்று ஒரு வகை இருக்கிறது, தமத்துன்னு ஒரு ஹஜ் இருக்கிறது. இஃப்ராது என்று சொன்னால் ஹஜ்ஜை மட்டும் செய்யறது, உம்ரா இல்லாம வெறுமனே ஹஜ்ஜை செய்து வந்துடுறது. அது ஒரு அப்படியும் செய்யலாம், மார்க்கத்தில் உள்ளது. இன்னொன்னு என்னன்னு கேட்டால், ஒரு இஹ்ராம்லயே ஹஜ்ஜை உம்ராவை முடிக்கிறது. ஒரே இஹ்ராம் தான், ஹஜ்ஜுடைய காலத்துல போய் உம்ராவை முடித்து விட்டு அப்புறம் ஹஜ்ஜை முடித்து விட்டு என்ன செய்யறது, ஒரே ஒரு இஹ்ராம் 2 இஹ்ராம் கட்டுறது இல்ல, ஒரு இஹ்ராம்ல 2ஐயும் முடிக்கிறது. இதுக்கு பேரு கிரான். இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன, தமத்துங்கிறது. தமத்துண்டா என்னன்னு கேட்டா, ஹஜ்ஜுடைய காலத்துக்கு முன்னாடியே போய் இஹ்ராம் கட்டி உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராம் கலைஞ்சிட்டு ஹஜ்ஜி வரைக்கும் வெயிட் பண்றது. ஹஜ்ஜுடைய நாள் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், அங்க வெயிட் பண்றது. 10 நாள் 15 நாளோ, ஒரு வாரமோ ஒரு மாசமோ வெயிட் பண்ணி ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மறுபடியும் இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை செய்யறது. ஒரு பிரயாணம் 2 இஹ்ராம். பிரயாணம் 1, உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராம் இல்லாமல் சாதாரண மனிதனாக, இஹ்ராமுடைய எந்த கண்டிஷனும் இல்லாமல் சாதாரண மனிதனாக மக்காவில இருந்து கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய டைம் வந்தவன அதுக்கு ஒரு இஹ்ராம கட்டி என்ன செய்யறது, ஹஜ்ஜா முடிக்கிறது. இதுக்கு பேர் தமத்து. இது குர்ஆன்ல இருக்கு. ஒமன் தமத்தா ஹஜ்ஜ பில் உம்ரதி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து தமத்து முறையில் யாராவது செய்தாரே ஆனால் அது குற்றம் இல்லை, அது மார்க்கத்தில் உள்ளது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தமத்து ஹஜ்ஜை பத்தி சொல்றான். இந்த தமத்து ஹஜ்ஜை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு ஆட்சியில செஞ்சா ஹஜ்ஜை மட்டும் செய், இஃப்ராதா செய், இல்லைன்னா ஒரே இஹ்ராம்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய். இஹ்ராம் உம்ராவை செஞ்சு விட்டு கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறமேல இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்யறது என்பது அதை நான் அனுமதிக்க மாட்டேன், அது தடை அப்படின்னு யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருந்துட்டு சொல்றாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா சொல்றாங்க. சொல்ல போனா இது குர்ஆன்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ ஹஜ் செஞ்சாங்க. அப்படி செஞ்சு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அப்ப சிரியாவுல இருந்து ஒருத்தர் அவங்க மகன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இருக்காரு இப்னு உமர், மகன் கேட்கிறாரு, இந்த சமத்துவ முறையில் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் இப்ப இப்னு உமர் சொல்றாரு, தாராளமா செய்யலாமே, அது அனுமதிக்கப்பட்டது தானே அப்படிங்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறார், சிரியாக்கார அந்த சாம்காரர் கேட்கிறாரு, இன்ன அபாக்க கதலாக அன்ஹா, உங்க வாப்பா உங்க அத்தா தடுத்திருக்கிறாரு, நீங்க ஹலால்ங்கிறீங்க,
உங்க வாப்பா என்ன செய்யறாங்க, உங்க தகப்பனாரு இந்த தமத்துவ ஹஜ்ஜை வந்து மறுக்கிறாரு, தடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இப்னு ஒரு கேட்கிறாங்க, அராய்த இன்கான அபி நஹான்ஹா, நான் கேட்கிறேன் முதல் பதில் சொல்லு. என் தகப்பனார் ஒன்றை தடுக்கிறார். ஓ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. என் தகப்பனார் ஒன்றை தடுக்கிறாரு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அம்ர அபி நத்தபியு அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப எங்க தகப்பனார் சொல்லை நான் கேட்க வேண்டுமா, ரசூலுல்லாஹி சொல்ல கேட்கணுமா, சொல்லு பதில் சொல்லு அப்படின்னு இப்னு உமர் பாப்பாக்கு எதிராக கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல ரசூலுல்லாஹி தான் கேட்கணும், ரசூலுல்லாஹி தான் கேட்கணும், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க போய் பார்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ வச்சு செஞ்சார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒன்றை எங்க வாப்பா எப்படி தருவாரு? அப்ப இங்கதான் அந்த குலபாய ராசிதீனா இருந்தாலும் மாத்தமா சொல்லுவாங்க வழங்குது. இவர் குலபாய ராசிதீன் தான், ஆனா அந்த முஹதசாத்து புதுசாக உண்டாக்கி என்ன செய்யறாரு, தடுத்திருக்கிறாரு. மகனே கட்டுப்பட மறுக்கிறாரு. அவருடைய மகனே என்ன செய்ய, இது ஏற்றுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்துவ ஹஜ் செஞ்சிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் நிறைய கூடி இருக்காங்க, மக்கள் வந்து வேஸ்டா தங்கி இருக்கிறாங்கன்னு நினைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பிரயாணத்தை அனுமதிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு உமருடையான அதிகாரம் கிடையாது அப்படின்னு யார் சொல்ல, மகனார் சொல்றது. அப்படி நம்ம சொல்லல. அப்ப சஹாபாக்கள் திட்டினவர் இவரு, அவர் மட்டும் சொல்லல, அந்த சிரியாக்காரர் கேள்வி கேட்டாரு, அவருக்கு இந்த கேள்வி கேட்ட அவரும் சரிங்கிறாரு. கேள்வி கேட்டவர் என்ன செய்யறாரு, என் வாப்பா சொல்ல கேட்கணும், யார் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்கணும் கேட்கிறாருல்ல, ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்கணும் போய் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு வாப்பாவுக்கு எதிராக சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களை பின்பற்றணும் என்கிற ஒரு மேற்றே வந்து சஹாபாக்கள் இல்லைங்க. சஹாபாக்கள்கிட்ட சஹாபி சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு அப்படின்னு தான் இருந்தார்களே தவிர, ஒரு சஹாபி சொன்ன உடனே என்ன செஞ்சிடல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆதாரம் காட்டினா தான் ஏத்திருக்கிறாங்க. இல்லை என்று சொன்னா குலபாய ராசிதீன்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாக இருந்தாலும் மக்கள் மறுத்திருக்கிறார்கள். பெத்த மகன் மறுத்திருக்கிறார், நிறைய பேர் மறுத்திருக்கிறார்கள். பெத்த மகன் மட்டும் மறுக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு போட்டாலும் அவளே பார்த்துட்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்ன கூடாதுங்கிற என்றுதான் அந்த மக்கள் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உருவாக்கினார்கள். இது வந்து நீங்க திருமதியில தமிழ்லாம் வந்து சேர்த்து பார்த்துக்கலாம். 753வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, இப்னு உமர் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. பெரிய பெரிய சஹாபாக்கள் சொன்னால் கூட குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை சொன்னால் கேட்பார்கள், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொன்னால் எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் சஹாபாக்களை கேட்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சஹாபி சொன்னாலும் சின்ன சஹாபி கேட்க மாட்டாரு, சின்ன சஹாபி சொன்னாலும் பெரிய சஹாபி கேட்க மாட்டாரு. எப்பதான் கேட்பாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, இல்லன்னு வேலையை பார்த்து போயிட்டாரு, உன் சொல்ல கேட்க வேண்டியது. இதுதான் சஹாபாக்களுடைய நடைமுறையாக இருந்தது. இதுக்கு சில ஆதாரங்கள் நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம சஹாபாக்கள்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதை பார்க்காம சொந்தமா சொல்லியிருப்பாங்க. நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறது, சஹாபாக்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தானே செஞ்சிருப்பாங்க, அதை பார்த்தா செஞ்சிருப்பாங்க, அவர் சொல்லலையே. அவராவது அவர் கருத்துக்கிறாரு, ரசூலுல்லாவை பார்த்தேன் என்றால் பார்த்தேன் அவர் சொல்லியிருப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன் என்றால் அப்படி சொல்லியிருப்பாரு. அவரை ஏன் கருத்துங்கிறாரு, நீங்க இங்க உட்கார்ந்துட்டு அவர் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, ஊகம் எதுக்கு உனக்கு, பார்த்து சொன்னா அதை சொல்லிட்டு போயிடுவார் அவரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒரு செயலை சஹாபி செஞ்சால் அதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லுவாரு, நான் சொன்னேன்னு சொல்லுவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தான் சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள் தான் சொல்லுவார். அப்படித்தான் ஏற்றுக்கொள்வோம். நாங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் சொல்லட்டும் ஏற்றுக்கொள்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்லட்டும் ஏற்றுக்கொள்வோம். இதை சொல்லாம நான் இது சொல்றேன் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது புதுசா உள்ள எதுவும் சொல்லாதீங்க, குர்ஆன்ல உள்ளதா இருந்தா சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, ஹதீஸ்ல உள்ளதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. புதுசா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் கிடையாது, அது மார்க்கம் ஆகாது, இந்த மார்க்கத்தை எல்லாம் குறையாக்கிட்டான்னு நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு சான்று சொல்வதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் குறைவுபடுத்துறதுக்கு இல்ல, பின்பற்றுவதற்கு உள்ள மேட்டருக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அவங்க பின்பற்றணும் என்றால் அவங்க சொல்வதெல்லாம் கரெக்டா இருந்தா தானே பின்பற்றணும். அவங்க சொல்வதெல்லாம் கரெக்டா இல்ல, ஆனா அந்த பிழைக்கு எல்லாம் மன்னிப்பான், அவங்களுடைய எல்லாம் வாக்களிச்சபடி அவங்களை உயர்ந்த இடத்துல வைப்பான், அதெல்லாம் தனி விஷயங்கள். ஆனா சரியான முறையை சொல்லாமல் இருந்ததுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. உதாரணமாக ஆரம்ப காலத்துல எல்லாம் எழுதிக்கலாம், ருக்கு செய்யறோம், ருக்கு செய்யும் போது இப்படி இப்படி கை வைங்க, இப்படி இப்படிதான் ஆரம்பத்தில் ருக்கு செஞ்சாங்க. இந்த கேமரா காட்ட முடியும். ஆரம்ப காலத்துல முட்டுக்கால பிடிக்கிறோம்ல, அப்படி ருக்கு செய்யறது இல்ல. தூக்க காலத்துல
எப்படி செய்வாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கையை இணைத்து தொடைக்குள்ள கொண்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் ஆரம்ப ருக்கு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்கன்னா இது அல்ல ருக்கு, மாத்திருங்க, இந்த ருக்கு என்ன செய்ய வேணாம், அப்படி கையை வளைக்காம நிமித்தி இப்படி இருந்த ருக்குவை இப்படி மாத்திட்டாங்க. இப்படிதான் செய்யணும், இதான் ருக்கு. இது என்ன பிரச்சனைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அது இருந்தது, அது மாற்றப்பட்டு. இப்ப என்னன்னு கேட்டா, இப்னு உமர் பெரிய சஹாபி, அவர் மக்காவுல இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு பெரிய சஹாபி, சீனியரான சஹாபாக்கள்ல அவர் ஒரு ஆள். சீனியரான சஹாபாக்கள் சில வப்பம்ல அந்த தர்ஜாவுல ஒரு 50 பேர் எடுத்தோமே, ஆனால் அதுல ஒரு ஆளாக இவர் இருப்பார். யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்ங்கிற ஒரு சஹாபி 50 பேர் சீனியர் சஹாபாக்கள் ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா அதுல ஒரு ஆளா வரக்கூடிய அளவுக்கு பழங்காலத்து சஹாபி. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது முஸ்லீம்ல 834 ஹதீஸ்ல வருதுங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் மக்களுக்கு நான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுது காட்டுறேன் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவர் தொழுது காட்டுறாரு. தொழுது காட்டும் போது எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சுட்டு ருக்கு செய்யும் போது இப்படி செஞ்சுட்டாரு. இது எப்ப செஞ்சு காட்டுறாரு? ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு. ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுகிறேன்னு செஞ்சு காட்டுறாருல, அது எப்ப செஞ்சு காட்டுற? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு அவர் செஞ்சு காட்டுறார். ருக்கு செய்யும் போது ரெண்டு கையும் இப்படி சேர்த்து தொடைக்குள்ள கொண்டு வச்சுக்கிட்டு ருக்கு செய்யறார். இப்படி செஞ்சுட்டு இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் செஞ்சதுல பொய்யல அவர் சொல்லல, ஆனால் இது தவறுங்கிறது பாருங்க, செஞ்சு காட்டினாரா. இப்ப இன்னொரு ஹதீஸ் வருது, முஸாப் இப்னு ஸஅத்ங்கிறவர் சொல்றாங்க, நான் என் தகப்பனார் ஸஅத் சஹாபி இருக்காரு, அவர் பக்கத்துல நான் தொழும்போது இந்த மாதிரி நான் ருக்கு செய்தேன். இந்த மாதிரி இந்த இப்னு மஸ்ஊத் செஞ்ச மாதிரி நான் ருக்கு செஞ்சேன். அப்ப என் தகப்பனார் சொன்னாரு, குன்னா நஃபாலுஹு, ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தோம், நுஹீனா அன்ஹு, நாங்கள் பிறகு தடுக்கப்பட்டு விட்டோம் இப்படி செய்யக்கூடாது என்று. அமரனா நல்லா ஐதியனா ருக்குபி, கைகளை முட்டுக்காலில் தான் வைக்க வேண்டும், முழங்காலில் தான் வைக்கணும் என்று பிறகு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார்கள் என்று அந்த சஹாபி மகனுக்கு என்ன செய்யறாரு? போதனை செய்யறாரு. இது புகாரில 790 ஹதீஸில் இருக்குது. இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மாற்றப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு இவர் அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் ஆக்குனாங்க நெஞ்சம், அதை மட்டும் அவர் பார்த்திருக்கிறாரு, பின்பற்றி தான் போய் தொழுது இருக்கிறார். வேற தனியாவில் எங்கேயும் போய் தொழுவல, அந்த மஸ்ஜித் நபவியில தான் தொழுகிறாரு. தொழுதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எங்க வைக்கிறாங்கன்னு ருக்கு தெரியவா செய்யும். ஒரு தடவை வைக்குமா பார்த்துட்டார்ல, அதுதான் பதிஞ்சிச்சே தவிர ஒரு நாள் தடுத்து இந்த மாதிரி செய்யாதீங்கன்றாங்கல்ல, அது அந்த மெசேஜ் அவர் பார்க்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அவர் மௌத்துக்கு பிறகும் தடுத்துதான் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்னு மஸ்ஊத் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கூட இதே செஞ்சுட்டு இருக்கிறார். இதுல நம்ம என்ன வழங்குறது? சஹாபாக்கள் மனிதர்கள், சிலர் கவனிப்பாங்க, சிலர் கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம கவனிக்காம இருந்திருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்குள்ள ஒரு விஷயம், அதை கவனிக்காம இருந்திருக்கிறாங்க. பெரிய சஹாபி. அப்ப அந்த அவருடைய கருத்து பிரகாரம் என்ன ருக்கு செய்யற முறை என்ன? அவருடைய கருத்து பிரகாரம் எந்த ஜமாத்தா செய்யறாங்களா? 72 கூட்டத்துல யாராவது இந்த ருக்கு செய்யறாங்களா? எல்லாரும் மாற்றப்பட்டு ஒத்துக்கிறாங்க. அனைத்து குரூப்புகளும் இது மாற்றப்பட்டு ஒத்துக்கிற ஒரு விஷயத்தை இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச முறை, அடுத்த ஆளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. யாரு? இப்னு மஸ்ஊத் அவர்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, குறைபடுத்துறதுக்கு இல்ல, மனிதர்கள் முறையில் இந்த மாதிரிலாம் வரும். அப்ப அவர்களும் மனிதர்கள் முறையில் புரிந்து கொள்வதில், கவனிப்பதில் பிழை விட்டு விடுவார்கள். மாற்றப்பட்ட ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருப்பார்கள். அப்படி ஒரு நிலையில் அவர்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது எப்படி வஹீயுடைய அந்தஸ்தோட வைப்பீங்க? அவங்க இந்த மாதிரி உன்னோட ஒண்ணு மறந்து கூட சொல்லியிருக்கலாம்ல, மாற்றப்பட்டு தெரியாம கூட சொல்லியிருக்கலாம்ல என்றுதான் நம்ம நினைக்கணும். அப்ப ஹதீஸ காட்டுறாரா ஏத்துக்கணும். இப்படி ஒரு அடிப்படையில் வச்சு பார்த்தோமே ஆனால் சஹாபாக்கள் இப்படியும் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பிரயாணங்கள் போவாங்க. அடிக்கடி ரசூலுல்லாஹ்வும் போவாங்க, மற்ற பிற சமுதாய மக்களும் போவாங்க. பிரயாணம் பண்றாங்க. நம்ம காலத்தில் பிரயாணம் பண்ண என்ன செய்வோம்? ஒரு தேவைக்கு மதுரைக்கு போனா ஒரு நாளைக்கு 2 நாள் ஓடியாந்துருவோம். இப்படி அந்த காலத்தில் பிரயாணம் பண்றதா இருந்தால் போய் ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ போவாங்க. அப்ப குதிரையோட ஜாஸ்தி போக மாட்டாங்க, பாலைவனத்தில் ஒட்டகம் தான் போகும். ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போறதா இருந்தா குதிரையோட பாஸ்டாலும் போவார். மதுரைக்கு போய் சேர்றாங்க, அதுக்கு ஒரு 20 நாள் ஆகும், திருப்பி ஒரு 20 நாள் ஆகும். வேலை வெட்டி முடிக்கணும், அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும், வந்துகிட்டே இருக்க முடியாத கார் மாதிரி அது ஓய்வு கொடுக்கணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மதுரைக்கு போயிட்டு வர்றாருன்னா ஒரு 2 மாதம் எடுக்கணும். இல்ல அந்தாண்ட வந்து சேர்த்து 2 மாதம் ஆனதான் செய்யும். அந்த மாதிரியாக ஒரு பிரயாணங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வெளியூர்ல வழி தவறி விடக்கூடாது.
தப்பான விபச்சாரங்கள் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஊருக்கு போனவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணலன்னா வந்து வழிகட்டு போய்வோமே என்பதற்காக வேண்டி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க இந்த சமூகத்துல? டைம் போட்டு கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்றதா காலத்துக்கு என்ற அளவுக்கு நான் வச்சு வாழ்வேன் தான் கல்யாணம் பண்றோம். இப்ப அவங்க அந்த கல்யாணம் எப்படி கேட்ட வெளியூருக்கு போனவங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பொண்ணை கொடு, 2 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 3 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படின்ற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கின பழக்கம் இல்லை, அப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அது தடுக்கிறாங்க. சஹாபாக்கள் இந்த மாதிரி பண்ணாங்க. 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் ஒரு ஊர்ல போய் இருந்தாங்கன்னு சொன்னா சொல்லியே கல்யாணம் பண்றது. 6 மாசம் ஒரு பொண்ணை கொடு, 6 மாசம் கல்யாணம் பண்ணவன 6 மாசம் தலாக் சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு போயிடுவாரு. அதோட கல்யாணம் ஊரெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஊர்ல இருந்து செட் ஆகணும்ல, கூட்டிட்டு வர முடியாது, அங்க வச்சு வாழவும் முடியாது. இங்க புள்ள குட்டி எல்லாம் இருக்கு, ஒரு தேவைக்காக போயிருக்கிறாரு, அங்க போய் வேற மாதிரி தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அரபுகளும் கடைபிடித்த ஒரு வழக்கத்தை சஹாபாக்களும் கடைபிடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காமல் இருந்தார்கள். இப்படி இருந்தது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹைபர் போர் நடக்கிற தினத்துல இனிமேல் இந்த திருமணத்துக்கு அனுமதி இல்லைன்னு தடுக்கிறாங்க. ஹைபர் யுத்தம் நடக்கும் பொழுது அது வரைக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஹைபர் போய் நடக்கிற வரைக்கும் இந்த முத்தான்னு சொல்லக்கூடிய இந்த திருமணம், முத்தாங்கிற பெயர்ல உள்ள இந்த திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனைவராலும் செய்யப்பட்டது, சஹாபாக்களும் செய்தார்கள், தடுக்கப்படாமல் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து என்ன செஞ்சாங்க, தடுத்துட்டாங்க. எதுல தடுத்துட்டாங்கன்னு கேட்டா ஹைபர் தினத்துல தடுத்தாங்க என்பது வந்து புகாரியில 4216, 5115, 5523, 6961 இதுல எல்லாம் என்ன இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அனுமதி இருந்தது, பின்னாடி தடுக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லி. அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இது அறிவிக்கிறவர் இப்னு அப்பாஸ். யார் அறிவிக்கிறா? ரசூலுல்லாஹ் வந்து முன்னாடி தடுக்காம இருந்து பிறகு தடுத்துட்டாங்க என்று அறிவிக்கிறவர் யாருன்னா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். அறிவிக்கிறவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி முத்தா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கிறார். இந்த ஆள் அறிவிக்க செஞ்சாரு, பண்ணிக்கலாமே அறிவிச்சுட்டு. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு அறிவிக்கிறது இவர் தான், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு. அவருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி 2 மாசம் 3 மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, பரகசலஹு அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் செய்யலாம். அப்ப கேள்வி கேட்டவருக்கு உடன்பாடா இல்ல. இது வந்து நெருக்கடியான ஒரு கட்டத்தில் அல்லது பெண்கள் ரொம்ப குறைவா இருக்கிற கட்டத்தில் தானே இந்த அனுமதி அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாரு. கடைசியில் என்னன்னு கேட்டா, இவர் ரசூலுல்லாஹ் தடுத்ததை தெளிவாக விளங்கி கொண்ட அவரே அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு இப்படி செய்யலாம்னு சொல்றாரு. இவர் செய்யலாம் சொன்னது புகாரில் 5116, தடுத்தாங்கன்னு சொல்றது 5115. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்வது 5115 இருக்கிறது. 5116 என்ன செய்யறாரு, தடுத்ததை செய்யலாங்கிறார். ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ அதை செய்யலாம்னு இப்ப நம்ம சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இப்ப சஹாபாக்களை யாரை பின்பற்ற நேர்வழி தானே, யாரை பின் நேர்வழி போலாம்ல. ஊருக்கு போய் 2 மாசம் 3 மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, 10 நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, சஹாபி பின்பற்றலாம் தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு வந்த அப்புறம் எப்படி இவர் சொன்ன நமக்கு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போற அன்னைக்கு தடுத்துட்டாங்கன்னு வந்துருச்சு, தடுத்தா இல்ல. அப்புறம் ஃபத்வா கொடுத்தாங்கன்னா உங்க ஃபத்வா எங்களுக்கு தேவையில்லை, தடவை எங்களுக்கு தேவை, உங்க கருத்து எங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்க ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அது எங்களுக்கு போதும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை தடுத்த பிறகு அதை எப்படி நம்ம செய்வது? இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஷியாக்கள் சமுதாயத்தில் இது உண்டு. ஷியாக்கள் சமுதாயத்தில் இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் இந்த சொல்ல வைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, முத்தாண்ட கல்யாணம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கல்யாணம் பண்றது, அவரு விட்டுட்டு ஓடி போயிடுறது, இப்படியான ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறார்கள். ஷியாக்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இது ஆதாரமாக வைத்து. எதனால அவங்க அப்படி போறாங்க, அவங்க வந்து இந்த கருத்துல இருந்ததுனாலதான். எந்த கருத்து, சஹாபி சொல்லிட்டார்ல, இப்னு அப்பாஸ் சொல்லிட்டார்ல, அது அதுல வைத்து எல்லா சஹாபியும் ஏத்துக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்து சஹாபியா இருக்கணும், இப்னு அப்பாஸ் குடும்பத்து சஹாபி, வேற சஹாபினா திட்டி காபின்னு வாங்குவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த சஹாபி சொல்லிவிட்டார்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் ஷியாக்கள் செய்கிறார்கள். நீங்க யாரும் செய்வதில்லை, 4 மதுஹபுக்காரங்க இதை செய்வதில்லை, சஹாபாவை பின்பற்றணும்ல. அப்ப ஏன் செய்வதில்லை? உள்மனசு கரெக்டா சொல்லுது, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு வந்துருச்சு, நீ சொல்லி பாரு. இப்பவே பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க முத்தலாக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் சொன்னாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். எல்லாம் வழக்கமா தூக்கிட்டு இந்த அஜித்குமார் வீட்டுக்கு போயிடுவாங்க பெண்கள்லாம். அதுக்கு பயந்துகிட்டே சொல்லாம இருக்கிறாங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், சஹாபாக்களா இருந்தா கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அவங்களா ஒரு கருத்தை சொல்றாங்க.
நம்ம குறை ஒருத்தருக்கு சொல்லவில்லை. இப்படி இருந்துச்சு நானே எடுத்துக்கிட்டு சொல்றேன். இது சொன்ன பாருங்க சஹாபாக்களும் மாத்தி சொல்லிவிட்டார்கள் சொல்றாம. அப்படி நானே சொல்றேன். அடுத்தடுத்த ஹதீஸ்ல இருக்குது. நீ சொல்லக்கூடிய புகார்ல தான் இருக்குது. 5115 அப்படி இருக்கு, 5116 இப்படி இருக்குங்கிற. இதுல நான் சொன்ன மாதிரி பாருங்க சஹாபாக்களை மீறினார்களாம். அட அப்படி புகார் போய் கேளு. சஹாபாக்களை மீறினார்கள் நானே சொல்றேன். அவர்ல எழுதிக்கிறாரு, அறிவிப்பாளர்கள் போட்டு தான் எழுதிக்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்றாரு, அனுமதிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப எப்படி இதை நம்ம ஏற்றுக்கொள்வது? அப்ப சிந்திச்சு பார்க்கும் பொழுது சஹாபாக்களா இருந்தாலும் மனிதர்களால விளங்குது. நமக்கு சேஃப்டி எங்க இருக்குது? வகையில தான் இருக்குது. வகையில தான் சேஃப்டி இருக்கே தவிர வகையெல்லாம் போனீங்கன்னு சொன்னா இப்போ ஏதோ எந்த ஒரு கவனத்துல அவர் என்ன செஞ்சிருப்பாரு? தடுத்தாங்க, ஆனா வந்து முழு தடை இல்லை, நெருக்கடிக்கு யூஸ் பண்ணலாம், நெருக்கடி இல்லாத தடுத்தாங்கன்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அவர் என்ன வேணும் மீறி இருக்க மாட்டாரு, மீறி செய்யணும் செஞ்சிருக்க மாட்டாரு. ரசூலுல்லாஹ் காலத்து நெருக்கடியெல்லாம் தீர்ந்து விட்டது, அதனால தடுத்து விட்டார்கள். மறுபடியும் நெருக்கடி வந்தால் செய்யலாம் எப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து செஞ்சிருப்பாரு. அந்த வியாக்கியானம் தப்பா இருந்தால் அது அல்லாஹ் அவருக்கு நல்லா உள்ள விஷயம். நாம எடுத்துக்கணுமா? அதை நாம அதை பின்பற்றணுமா? நம்ம பின்பற்றினா நல்லா கேள்வி கேட்க மாட்டோம். அவர் வகை அனுப்பணும்னா என்னுடைய கட்டளையாது என் தூதரா சொன்னாங்க நல்லா கேட்பான்ல. அந்த ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கிறது எப்படிங்கிறது விளங்கிடும். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க. இப்ப அதை இப்னு அப்பாஸ் தான், இவர் தான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் எல்லாம் கூடியவர் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. அல்லாஹும்ம அல்லிமுஹு தாவீல், யா அல்லாஹ் இவருக்கு ஞானத்தை நீ கற்றுக் கொடு என்றெல்லாம் இவருக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹிப்ரு ஹாதிஹில் உம்மாம்பாங்க. இந்த சமுதாயத்தின் பெரிய மேதையே இவர் தான். யாரு? இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட தான் உமர், அபூபக்கர் மாதிரிலாம் கருத்து கேட்பார்கள். சில விஷயங்களை ரொம்ப கரெக்டா பேசுவார் இவர். அப்படியான விவரமுள்ள ஒரு சஹாபி தான் அந்த ஃபத்வாவையும் சொன்னாரு. அவரே அப்படின்னா கொஞ்சம் லேஸ் மாதம் முந்த நாள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க 10 நாள் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி நிலையில எப்படி? இவருக்கு பேரே என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் ஒண்ணு, அபூபக்கர், உமர் போன்றவர்கள்லாம் மதித்து கருத்து கேட்கிற அளவுக்கு உள்ள ஒரு சஹாபி ஒண்ணு. அவரே என்ன செய்யறாருன்னா தடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு செஞ்சுக்கன்னு சொன்னாருன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஹஜ்ஜி நேரத்தில் நம்ம இஹ்ராம் கட்டுறோம்னு வைங்களேன். இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா இஹ்ராம்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, இஹ்ராம்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இஹ்ராம் கட்டில அங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஹஜ்ஜை எல்லாம் முடித்த பிறகுதான் என்ன செய்யணும்? கல்யாணம். இது சட்டம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா அவர்களை, மைமூனா யாருன்னா இவர் சின்ன மத்தனைக்கு, மைமூனா வேற ஆள் கிடையாது, இப்னு அப்பாஸ் சின்ன மாத்தான். அப்ப இப்னு அப்பாஸுடைய அம்மாவுடைய தங்கச்சி தான் இவங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க சின்னம்மா மைமூனாவை இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமா இருக்கும்போது கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை என்னது? இஹ்ராம் முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இஹ்ராம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் ஹஜ் உம்ரா எதுக்காகும்? இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னா கல்யாணம் பேச்சு கூட பேசக்கூடாது, பேசி கூட வைக்கக்கூடாது. அப்ப தாம்பத்தியம் ஈடுபடக்கூடாது, கல்யாண பேச்சு பேசக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஆனா இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த தடைக்கு மாத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனாவை எங்க சின்னம்மாவையே இஹ்ராம் கட்டி தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து இது புகார்ல இருக்கு. புகார்ல 1837 ஹதீஸில் இருக்குது. சரி, இப்ப மைமூனா, இதுல மைமூனா என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் இஹ்ராம்ல என்ன கல்யாணம் பண்ணலையே, இஹ்ராம்னா முடிச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணு சொல்றாங்க இஹ்ராமில் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணலன்னு. அவங்க அண்ணன் அக்கா மகன் சொல்றாரு ரசூலுல்லாஹ் வந்து இஹ்ராம்ல கல்யாணம் பண்ணாங்கன்னு. இப்ப எதை ஏத்துக்கிறது? சம்பந்தப்பட்ட பெண் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? இந்த ரெண்டுல எது பொருத்தமா இருக்குது? அந்த அம்மா சொல்வது பொருத்தமா இருக்குது. தனக்கு கல்யாணம் பண்றது அவங்களுக்கு தான் தெரியும். என்னை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணும்போது இஹ்ராம்ல இருக்கவில்லை, இஹ்ராம்லாம் முடிந்த பிறகுதான் செஞ்சாங்க என்னை திருமணம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தடை செஞ்சாங்க மேட்ச ஒத்து வருவது. இஹ்ராமில் கல்யாணம் செய்யக்கூடாது தடையும் செய்தார்கள், அந்த தடையை தானே கடைபிடித்து காட்டினார்கள் அப்படின்னு வருது. இப்னு அப்பாஸுடைய கருத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா அது இஹ்ராம்லயே கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு தடுத்துவிட்டு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. இப்ப நம்ம என்ன செய்யறது? ரெண்டு சஹாபி தான், மைமூனாவும் சஹாபி தான், இப்னு அப்பாஸ் சஹாபி தான். அறிவு விஷயத்தில் எடுத்துக்கொண்டா மைமூனா வந்து உம்முல் முஃமினீன் தான். இருந்தாலும் அறிவு விஷயத்தை இவர் கூடுனாள். இப்னு அப்பாஸ் வந்து அறிவில் கூடுனவர் தான். அறிவில் கூடுனவரா இருந்தாலும் மெசேஜ் பிழை, இப்னு அப்பாஸ் தப்பு,
முஸ்லிம்ல தான் இது வருது. எது மைமுனா சொன்னது 2529 முஸ்லிம், இப்னு அப்பாஸ் சொன்னது புகாரி 1837. புகாரில் உள்ள அறிவு எல்லாரும் உறங்கிட்டாங்க. எல்லா அறிஞர்களுமே இப்னு அப்பாஸ் தவறா சொல்றாரு, இப்னு அப்பாஸ் கருத்தை நம்ம ஏற்க முடியாது, சம்பந்தப்பட்டவங்க மறுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இது தடை வேற செஞ்சு இருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு கவனக்குறைவாக கேர்லெஸ்ஸாக அவர் சொல்லிட்டாரு. இட்டுக்கட்டியா சொல்லியிருப்பாரு, அவரு பொய்யா சொல்லியிருப்பாரு இல்ல, ஏதோ ஒரு கவனக்குறைவா ஹஜ் பிரயாணத்தில் போய் நெஞ்சு கல்யாணம் பண்ணாங்கல்ல, இஹ்ராமோட பண்ண நினைச்சிருப்பாரு. இஹ்ராம்லாம் முடிச்சு பண்ண அந்த வீட்டில் உள்ளுக்குள்ள போகாம நினைச்சிருப்பாரு. இந்த காலத்துல மாதிரி கல்யாணம் பத்திரிக்கை வச்சு ஊர் அழைச்சு கல்யாணம் பண்றலாம் இல்ல இல்ல, அப்படி இருந்தா கூட தெரிஞ்சிருக்கு என்னைக்குங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம், சஹாபாக்கள் கல்யாணம் அப்படிலாம் நடக்காது. சும்மா அன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அது ஒரு வாரம் மௌனுக்கே தெரியும். சின்ன அப்படிலாம் கல்யாணம் நடந்திருக்குது. அதனால இவர் டீப்பாக உள்ள போகாம இந்த பிரயாணத்தில் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இஹ்ராம்லாம் பண்ணியிருப்பாங்க ஊகம் பண்ணி சொன்னார். ஊகம் பண்ணி தப்பு செய்யலாம்ல, இப்னு அப்பாஸ் பண்ண பழியெல்லாம் போடல, அவர்ல ஒரு சொல்லல, பொய்யெல்லாம் சொல்லல. அவர் என்ன ஊகம் பண்றாங்கன்னா அந்த பிரயாணத்தில் போறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி புருஷன் பண்ண திரும்பி வர்றாங்கல்ல, இஹ்ராம்ல பண்ண அவர் நினைக்கிறாரு, இஹ்ராம்ல முடிஞ்சு பண்ணதா அவங்க சொல்றாங்க. இவர் விளங்குனது தப்பு பண்ணிட்டார். விளங்குனது தப்பு பண்ணலாம் என்றால் இதுல மாதிரி எத்தனையில பண்ணலாம்? நம்ம எதுக்கு அவங்க சொல்ல கேட்கணும்? அவங்க சொன்ன இப்படி மார்க்கம் ஆகுங்கிறான். சகாபாக்கள் தான் சிறந்தவர்கள் தான், அறிவியல் சிறந்தவர்கள் தான். சில விஷயங்களை கவனிப்பதில் பிழை வராத மனிதர்கள் தான் அல்லவா, பிழைக்கு அப்பாற்பட்டவர்களா? இந்த ஒரு கோணத்தில் சொன்னா சகாபால திட்டுறாங்க. இதுதான் நம்ம சொல்றோம். அப்படி நான் சொல்லலையாப்பா, புகாரில் இப்படி இருக்குது. மைமுனாவில் அவர் மறுக்கிறாங்க, மைமுனாவை இப்னு அப்பாஸ் சொல்ல மறுக்கிறாங்கன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்ட ஆள் இவன் நம்மள கேட்கறாங்க. நம்மளும் இப்னு அப்பாஸை கம்பேர் பண்ணி உன்னை விட இப்னு அப்பாஸ் சின்ன ஆளா? நமக்கு வருமா பஞ்சாயத்து? இப்ப எனக்கு வருமா பஞ்சாயத்து? மைமுனாக்கு வருமா பஞ்சாயத்து? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு அவரு பஞ்சாயத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவருடைய அறிவுக்கு பஞ்சாயத்து. பஞ்சாயத்து அங்க வருது, நம்ம எடுத்துதான் காட்டுறமே தவிர நம்ம என்ன இப்னு அப்பாஸை குறைபடுத்தி விட்டார். இதைத்தான் திட்டுறாங்க, சாப்பாடு திட்டுறதுதான் இந்த திட்டுறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு ஏற்ப மைமுனா அவர்களுடைய அறிவிப்பு இருக்கிறதுனால் அதுதான் கரெக்ட். இஹ்ராமில் கல்யாணம் செய்யக்கூடாது, இப்னு அப்பாஸ் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி சொல்ல வேண்டி வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு மீற வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்டுறதோடு நின்றுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அது காரணத்தை விலைக்கு சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப இது புகாரில் 1837 இப்னு அப்பாஸ் அறிவிப்பு, முஸ்லிம்ல 2529 மைமுனாவுடைய அறிவிப்பு அது வருது. அதே மாதிரி இப்ப நோன்பு காலம் இருக்கு. நோன்பு காலத்துல இரவுல குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபட்டு என்ன செய்யறாருன்னா, அவங்க சகர் நேரம் வருது, ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு சகர் சாப்பிடுறாரு. சகர் சாப்பிட்டு நோம்பாங்க சொல்ற வரைக்கும் இருந்துட்டு குளிக்காம இல்லறத்தில் ஈடுபட்டுறாரு. ஈடுபட்ட நிலையில இருந்து அந்த குறிப்பு கடமையான நிலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு பதிலுக்கு பாங்க சொன்னோன்னு போய் குளிச்சுட்டு தொழுக போறாரு. இது செஞ்ச சரியான சரிதான். ஏன் தொழுகைக்கு தான் குளிக்கணுமே தவிர நோன்பு குளிப்பு அவசியம் கிடையாது. நோன்பு நியத்து வைப்பதற்கு சகர் செய்வதற்கு குளித்திருக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. இது ஒரு விஷயம். இதுதான் சட்டம், எல்லாத்தையும் சட்டம். 4 மதுஹப்ல அனைவர்கிட்ட இதான் சட்டம். நம்மள்ட்ட அதான் சட்டம். இன்றைக்கு எல்லா மதுஹப்லையும் சட்டம் என்னவென்று கேட்டால், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் குளித்து விட்டுத்தான் சகர் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. குளித்து விட்டுத்தான் நோன்புக்கு நியத்து வைக்க வேண்டும் என்பது கிடையாது. நம்ம குளிப்பு கடமையான நிலையில சகர் செய்யலாம், நோன்புக்கு நியத்து வைத்து விடலாம். ஃபஜ்ருக்கு பாங்க சொன்னோம்னா ஃபஜ்ர் தொழுகைக்காக குளிக்க வேண்டும். குளிப்பு தொழுகைக்கு தான் கடமையே தவிர நோன்புக்கு என்ன இல்ல கடமை கிடையாது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட சட்டம். இப்ப அபூ ஹுரைரா என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதுக்கு மாத்தமா ஃபத்வா கொடுக்கிறாரு. குளிச்சுட்டு தான் நோன்பு நியத்து வைக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேன்னு சொன்னா நோன்பு வைக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருக்கணும்? குளிப்பை நிறைவேற்றி இருக்கணும். அவர் ஊர்புறா மத்தையார் நிறைய ஹதீஸ் அறிவித்தவர். சாதாரண அவரு இவருடைய ஹதீஸ் தான் அதிகமான அறிவிப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்து பள்ளிவாசலே கடந்து சின்ன சின்ன செய்தியை காதுல வாங்கி அதிகமான செய்திகளை ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை காதுல வாங்கினவர் யாரு? இப்னு அபூ ஹுரைரா தான் செய்யறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, மர்வான்றவர் மதீனாவுடைய கவர்னரா இருக்கிறார். மர்வான் அவர் காலம் இது. அப்ப மர்வான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 பேரும் சொன்ன செய்தி மர்வான்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க, குளிப்பு கடமையா இருக்கும் நிலையிலேயே நோன்பை நிறைவேற்றுவார்கள், அப்புறம் சுபுக்காகத்தான் குளிப்பார்கள் சொல்லி யார் சொல்றா? ஆயிஷா நாயகின்னு சொல்றாங்க, உம்மு சலமாவும் சொல்றாங்க. 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். சொன்னோன மர்வான் என்ன பண்றாருன்னு கேட்டா,
இந்த செய்தியை சொன்னவர்கிட்ட, நீ சொல்ற ஆயிஷா சொன்னாங்க, உம்மு சலமா சொன்னாங்கன்னு சொல்ற, இந்த அபூ ஹுரைரா இதுக்கு மாத்தமா சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை போய் ஒரு கெட்டி வச்சு கொடு. 2 ரசூலுடைய மனைவிமார்கள் சொல்றதா கரெக்டா இருக்கு, அந்த ஆளு ஏற்கமான பத்தா கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீ எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அபூ ஹுரைராட்ட இந்த 2 பேர் சொன்னதை சொல்லிரு அப்படின்றாங்க. அதன்படி அவர் ஒரு நாள் அபூ ஹுரைரா பார்த்து, என்னங்க இந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆயிஷா நாயகி இப்படி சொல்றாங்க, உம்மு சலமா உங்களுக்கு மாத்தமா சொல்றாங்கன்னு அவர் என்ன செய்யறாரு, அவங்க 2 பேரும் சொன்னாங்களா, ஆமா அப்படியா, அவங்களுக்கு தான் இந்த விஷயம் நல்லா தெரியும், என்னை விட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குடிச்சாங்களா யாருக்கு தெரியும், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குடிச்சாங்களா இல்லையான்னு மனைவிமாருக்கும் தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த விஷயத்தில் அவர்கள் தான் என்னை விட நன்கு தெரிந்தவர்கள், எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னாரு, அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நானா இட்டுக்கட்டின்னு சொல்லல, ஃபதுல் இப்னு இப்னு அப்பாஸுடைய சகோதரர் ஃபதுல் இருக்காரு இல்லையா, அவர் எனக்கு இப்படி சொன்னாரு, இதான் சட்டம் உண்டு, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சாரின்டர். அப்ப என்ன வழங்குது, அப்ப அவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தா கூட இந்த ஒரு சட்டம் அவருக்கு தெரியல. ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னார்னு ஒரு சஹாபி சொன்ன கேட்டு சொல்லிவிட்டார், அந்த சஹாபி சொன்னதை உறுதிப்படுத்திக்கல, அது ஹதீஸ் படி உள்ளது இல்ல. அப்ப ஆயிஷா நாயகியும் உம்மு சலமாவும் இப்படி சொன்ன பிறகு மாத்திக்கிட்டார் நிலைமைய. இந்த சம்பவத்தை முழுசா நீங்கள் புகாரில 1926 பார்க்கலாம். இப்ப என்ன காட்டுது, இவ்வளவு பெரிய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியா இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் தெரியல தானே, ஆயிஷா நாயகியுடைய ஹதீஸ், உம்மு சலமாவுடைய ஹதீஸ் தெரியல, இப்ப எனக்கு இந்த நிமிஷம் தான் தெரியுது. இவர் சொல்லி காட்டின பிறகுதான் அவருக்கு அந்த ஹதீஸ் தெரிய வருகிறது. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சஹாபி தான், சிறந்தவங்க தான், இதெல்லாம் சொன்னதுனால குறைவுபடுத்துறதுக்கு சொல்லவே இல்லை. நம்ம அதெல்லாம் அந்த உயர்வை நம்ம ஒத்துக்கொண்டு விட்டோம், பின்பற்ற தேவையில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், அவங்களை மட்டப்படுத்துறது சொல்லவில்லை, அவங்க சொல்ல நம்ம ஏன் கேட்கணும், இப்படி கூட சொல்லலாம்ல, யதார்த்தமான சட்டம் இப்படி இருக்க அதுக்கு மாத்தமா கூட சொல்லலாம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு காட்டட்டு முதல்ல பின்பற்றுவோம். இப்ப ஹதீஸ் எல்லாம் பின்பற்றமே, சஹாபி சொல்றதை பின்பற்றுறோம், மகிமையா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிடுறாரு, ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கிறோம், நானா சொல்றேங்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இதான வித்தியாசம். அப்ப இன்னைக்கும் ஹதீஸை ஏற்று நடக்கிறது எதை வச்சுதான், அந்த சஹாபாக்களுடைய நாணயம் நேர்மையை மதிச்சு தான் ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் பேர்ல போய் சொல்ல மாட்டாங்கன்னு அதெல்லாம் மதிக்காம இல்ல. ஆனா அடிப்படை என்ன, சஹாபாக்களா இருந்தாலும் பிழை விடுவார்கள், அவங்கள்ட்ட தவறு வரும் என்பது இது ஆதாரம். இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த விஷயத்தை அக்பர் ஆணிவராக விலை கொள்வதற்கு தலைப்பை எடுத்திருக்கிறோம். அப்ப இது சம்பந்தமான கூடுதல் வரங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.